குர்மூர்ல கேப்டன் மெஹ்ராக்கு அடிப்பட்ட செய்தி பேஸ் கேம்புக்கு வந்து சேர்ற அடுத்த வினாடி மோகன்நாத் கோஸ்வாமி நாம உடனே குர்மூருக்கு போகணும்னு சொல்றாரு. மேஜர் குமார் கொஞ்சம் யோசிச்சுட்டு குர்மூர்ல நிலவரம் என்னன்னு தெரியாது, சோ நாம நம்ம மிஷனை கண்டினியூ பண்ணலாமேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற மோகன்நாத் கோஸ்வாமி, சார் நாம போயிருந்தா மெஹ்ரா சாரை காப்பாத்திருக்கலாம்னு பின்னாடி தெரிஞ்சா நாம காலத்துக்கும் வருத்தப்பட வேண்டிய நிலைமை வந்துடும்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிக்கிற மேஜர் குமார் உடனே டிரைவர் கிட்ட வண்டியை குர்மூருக்கு விட சொல்றாரு. 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் குர்மூர் வில்லேஜ் நோக்கி பறக்குது. பாராஎஸ்எஃப் ஸ்குவாடுக்கும் தீவிரவாதிகளுக்கும் காம்பேட் நடக்கிற ஸ்பாட்டுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி மோகன்நாத் கோஸ்வாமி டிரைவர் கிட்ட லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்லோவா ஓட்ட சொல்றாரு. கோஸ்வாமி கணிச்ச மாதிரியே தீவிரவாதிகள் புதுசா வர்ற ஸ்குவாடோட வண்டியை கவனிச்சு அதை நோக்கி சரமாரியா சுட ஆரம்பிச்சிருக்காங்க. நூலிலையில புல்லட்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிற 4 சோல்ஜர்ஸும் கார்ல இருந்து இறங்கி ரொம்பவும் ஜாக்கிரதையா தீவிரவாதிகள் இருக்க டைரக்ஷன்ல நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தவழ்ந்து முன்னேறி போகும்போது கிட்டத்தட்ட 10 மீட்டர் தள்ளி குண்டடிப்பட்டிருந்த கேப்டன் மெஹ்ராவும் அவரோட ஸ்குவாடும் மறைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அந்த